பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். My show is signing in. இது அ 100வது நாள் 101வது எபிசோட். 101வது நாள் 102வது எபிசோட்ல இது ஒளிபரப்பாகும். அது முக்கியமா வந்து இது வந்து புதன்கிழமை இது டெலிகாஸ்ட் ஆகும் இந்த எபிசோடு. ஏன்னா முதல் நாள் நைட்டு 100வது நாள் நைட்டு வந்து திவ்யாவுக்கும் திவாகருக்கும் ஒரு பெரிய சண்டை வந்தது. அது Yes. என்ன ஏதுன்றத கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். பிக் பாஸ் வீடு பலதரப்பட்ட மனிதர்கள் அந்த வீட்டில் வந்து 20 கண்டஸ்டன்ட் இருக்கும்போது அதில் நீங்கள் எப்படி சர்வைவ் ஆகுறீங்கன்றது ஒன்று. Yes. பலதரப்பட்ட மனிதர்கள் போது பல்வேறு விதமான தாட் ப்ராசஸோடு இருக்கிறவங்க பல்வேறு துறைகள்லேருந்து வந்தவங்க அதில் வந்து பங்கெடுப்பாங்க. இதில் நீங்கள் தான் என்னதான் நியாயமாகவும் இதுவாக இருந்தாலும் பொறுமையும் கடமையும் அறம் சார்ந்தோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் சார்ந்தோ நீங்கள் விளையாடி டாப் 5ல வரணும். அதுவும் மிக முக்கியமாக வெளியில் இருக்க மக்கள் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ற அந்த ஓட்டை வச்சு தான் இந்த கேமுடைய சுவாரஸ்யமே. கரெக்ட். நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் ஒரு கான்ட்ரவர்சிலையோ இல்லை வந்து ஒரு பிரச்சனையிலையோ நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த கேம் விளையாடுவாங்க. ஸோ இதனால நீங்கள் பலதரப்பட்ட இடத்துல இருந்து ஆட்களை கூப்பிட்டு வருவாங்க. அப்படி தான் வாட்டர்மெலன் வந்தார். வாட்டர்மெலன் எப்படி வந்தாருன்னா இந்த வாட்டர் பீஸை வச்சுக்கிட்டு இப்படி இப்படியே ஆட்டி ஆட்டி கையை காட்டி ஒரு ஃபேமஸ் ஆனார். அது அவருடைய லக்கு. ஏதோ ஒரு விஷயம் அதை பொதுத்தளத்தில் இட்டு வந்து இவங்களுடைய டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்கிறது வந்து விஜய் டிவி தான். அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. ஒரு எத்திக்ஸே இல்லாமல் பொய் பேசி எல்லாருக்குமே தெரியும் வாட்டர்மெலன் வந்து தன் மேலே பழி எப்படி வந்து மடை மாற்றுவார்ன்றது தெரியும். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து ஃப்ளட் பண்ணுறதே வந்து எக்ஸ்ட்ரீமாக போகிறான்றதை நீங்கள் காமிக்கிறீங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போகிறத நீங்கள் காமிக்கிறதே என்னென்னா இது வந்து நிறைய பெண்கள் பார்த்தா அவங்களுக்கு வந்து புழுக்கம், அவங்க இது மாதிரியான நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாங்கல்ல, அவங்களும் இது பெரிய எரிச்சலை கொடுக்கும். கண்டிப்பாக. இந்த கேமை பொறுத்தவரை உங்களுக்கு என்னன்னா இது வந்து வெளியில ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பேசப்படணுன்றதுக்காக நீங்க அந்த கேரக்டர் எடுத்து வந்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. ஆமா, அதாவது ஜாக்கி உள்ள அவருக்கான பெயர் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சிச்சு, வெளியில அவருக்கான பெயர் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சும் கூட நீங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதற்கு அப்புறம் கூட எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. அந்த பொறுத்த வரைக்கும் ஆமா, அதனால வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவருடைய அது இந்த மாதிரி ஷோலாம் அவர் கலந்துக்கினதுக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவர் பிக் பாஸ் வீட்ல வர்றதுக்கு இப்போ நீங்க வந்து அவர் பேசுற பேச்சுக்கு நிறைய வித்தியாசங்கள் பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நானுமே. ஓகேவா? ஸோ அதனால ஒரு வளர்ச்சியின் காரணமா வந்து அமாவாசை வந்து 1000 ஓட்டு வித்தியாசத்தில் நாகராஜ சோழன் வந்தாருன்னு அமாவாசை நாகராஜ சோழனா மாதிரி எப்படி கால் மேல கால் போடுற பார்த்தோம் நம்ம. அப்படிதான் அவர் மாறிட்டு இருக்கார். அது பிரச்சனை கிடையாது. ஓகே, இது எல்லாரும் பண்றது தான். ஆனால் ஒருத்தவங்க எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னும் பொழுது நீங்க அங்கிருந்து நகரணும். சரி, இந்த ஸ்பேஸை வந்து ஏன் வந்து திவ்யா வந்து அவங்களுக்கு கொடுக்கணும்? சக கண்டஸ்டண்டா நீங்க கேட்டு வந்து விட்டுருக்கீங்க. இது நான் இங்கே செகண்ட் கண்டஸ்டன்ட்னு சொல்லும்போது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஜாக்கி. ஒரு கண்டஸ்டன்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் ஹோஸ்டே ட்ரீட் பண்றாரு அவர். ஹோஸ்டுக்கே நல்லா தெரியுது, ஏங்க நீங்க சொல்லல அப்படின்னு மட்டும் தான் ஹோஸ்டாலே கேட்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சக கண்டஸ்டன்ட்டா எல்லாரும் ஒழுங்கா பேசிட்டு இருக்கிறப்ப, அதுவும் இவங்க எல்லாம் போயாச்சு, இதுக்கப்புறம் இவங்க எப்படி ஒரு கேமா விளையாட போறாங்க உள்ள வந்து அப்படின்னு நினைச்சு ஃபினாலே வீக்ல இருக்கோம், ஜாலியா இருந்துட்டு போயிடலாம்னு நினைக்கிற ஒரு வீட்ல நீங்க அவரை விட்டுருக்கீங்கன்னும் பொழுது, ஐயோ விடுறது வந்து சக கண்டஸ்டண்டா அவர் பண்றது பிரச்சனை இல்லை. ஆனா அவர் வந்து ஃபிளர்ட் பண்றதை அதிகப்படுத்திட்டே போறாரு. எக்ஸ்ட்ரீம் போகுது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் அவர் பேசினா பிரச்சனை கிடையாது. வியன்னா கிட்ட அதே மாதிரி ஃபிளட் பண்றாரு, பாரு கிட்ட அதே மாதிரி ஃபிளட் பண்றாரு, எல்லார்கிட்டயுமே ஃபிளட் பண்றாரு. சரி, ஃபிளட் பண்றது ஓகே. இப்போ வியன்னா வந்து அவங்க அவர்கிட்ட தான் போய் பேசிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட பேசுறாங்க, அது பிரச்சனை. ஏன்னா அவங்களே போய் பேசிட்டு இருக்காங்க. அண்ணா ஏன்னா நீ இதை மாதிரிலாம் சொல்லிட்டே இருக்கிறேன்னு இவங்களும் சொன்னாங்க, பாரும் சொன்னாங்க. இது பிரச்சனை இல்லை. அதேதான். இப்ப அதுல அவங்க வியன்னா வந்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னோம் ஜாக்கி, அவங்கள வந்து எல்லாருமே வந்து வெளியில வந்து குட்டி பாருன்னு சொல்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க வந்து இப்ப பேர் எடுத்திருக்காங்க. அதனால வியன்னாவே எப்படி இருக்காங்கன்னா பாரு மாதிரியே அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டுட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இருந்து அப்படிதான் கூப்பிட்டு இருந்தாங்க அவரை. அண்ணன் என்னண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நீ பேசக்கூடாது பாத்துக்கோ, இப்படிலாம் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து வியன்னா கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல அவர் போல. ஆனா நம்ம இவர வாட்டர்மெலனை பத்தி ஃபர்ஸ்டே நீங்க வந்து கணிச்சு ஒரு தடவை நம்ம ஒரு வீடியோல நீங்க சொல்லியிருந்தீங்க. அவங்க எப்ப திவ்யா வைல்டு கார்டா வந்தாங்களோ அப்பயே நம்ம சொல்லிட்டோம். அததான் நான் சொல்லுங்க. அதுதான் ஃபர்ஸ்டே நீங்க கணிச்சு ஒரு வீடியோல ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க. அவங்க திவ்யா வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து எனக்கு திவ்யாவை பிடிக்கும், அவங்க கோவப்பட்டாலும் எனக்கு திவ்யாவை பிடிக்கும் அப்படின்னுவாரு. எல்லாரும் திவ்யா கோவப்படுறாங்கன்னு சொன்னப்ப எனக்கு திவ்யாவை பிடிக்கும்னு சொன்னவர் அவரு. அவங்க கோவம் தான் படுறாங்க, பட் இட் இஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. அவங்க பக்கத்துல கிச்சன்ல வந்து நிக்கிறதா இருக்கட்டும், அந்த விஷயங்களா இருக்கட்டும், இதை பண்ணிட்டே தான் இருந்தார். அவங்க வந்த புதுசுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா இவரை பத்தி தெரியும் அவங்களுக்கு, வெளியிலயும் பார்த்துட்டு வந்திருக்காங்கன்னும் பொழுது அவர்கிட்ட அவங்க வச்சுக்கவே மாட்டாங்க. அவருக்குமே என்னன்னா அந்த டைம்ல
பார்வதி இருந்ததுனாலயும் அது வந்து கொஞ்ச நாள்லயே அவர் கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலயே அவருக்கு அப்ப வந்து ஒண்ணுமே பெருசா தெரியலங்க. 42 நாள்ல கிளம்பினாரு. இவங்க 35வது நாள் இவங்க வைல்டு கார்டா வந்தாங்க. வந்த ஒரு வாரத்துல அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு விஷயம் ஜாக்கி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்க வைல்டு கார்டா வந்தப்ப இப்படி இருந்தாங்க, என்கிட்ட பேசல. இப்ப என்கிட்ட 2 நாளா நல்லா தானே பேசுறாங்க. இப்ப அவரே கூட சொன்னாரு, நீங்க தானே என்கிட்ட பேசுனீங்கன்னுலாம் சொன்னாரு. ஒருத்தவங்க பேசுனாங்க, என்ன செஞ்சாலும் ஒரு கட்டத்திற்கு மேல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எனக்கு பிடிக்கல. நீங்க வந்து இப்ப இதெல்லாம் ஜாக்கி கிட்ட இருந்து இது பண்ணது தான். என்னது என்னது எடுத்தீங்க? உறிஞ்சிட்டீங்க. அப்படி எடுத்தது தான். அதுல வந்து ஜாக்கி சொல்லுவாங்க, அ நீங்க அத எப்படி சொல்றது? நல்ல பாயிண்ட்டா சொல்ல வந்தேன் ஜக்கி. அம் உம் என்ன அப்ப அப்ப வந்தாளே, நான் அப்ப கூப்பிட்டேன்ல, வந்தல்ல. இப்ப நான் எங்க வீட்டுக்கு வரும்போது நீ நல்லா தான் என்கிட்ட சிரிச்சு தானே பேசின. என்ன பேசினாலும் சரி, மறுநாளே வந்து எனக்கு பிடிக்கல நீ இப்படி நடந்துக்கிட்டதுன்னா, அவ்வளோதான். அதுக்கு மேல நீங்க ரொம்ப ரொம்ப எப்படி நடந்துக்க முடியுமோ, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்கலேருந்து ஒதுங்கி இதுதான் ஒரு உதாரணம், சூப்பரான ஒரு உதாரணம் சொல்றேன். திவ்யா ஸ்பேஸ் குடுத்தாங்க. இப்ப வந்து பயப்படுறாங்க. பொய்க்காரி, வுமன் கார்டு எடுக்குறாங்கலாம் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் நான் சொல்றேன். அவங்க ஸ்பேஸ குடுத்தாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. நட்பு ரீதியா பழகுனாங்க. ரீல்ஸ் பண்ண சொல்லும்போது பண்ணாங்க. ஏன்னா, எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து அவங்க வெளிய வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா, சாண்ட்ராவுடைய அக்யூசேஷன் அதுல காயப்பட்டது, விக்ரமோட காயப்பட்டதுன்னு அவங்க ஏகப்பட்ட காயங்கள தாண்டி இன்னைக்கு வந்து ஃபைனலிஸ்ட்டா வந்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கிறதுக்கு ஒரு இடமா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இது இருந்தது. இந்த வாட்டர்மெலன் வந்து இருந்தாரு. அப்ப பேசினாரு. போகும்போது எல்லாரும் பேசுறாங்கன்ற மாதிரி அவங்களும் பேசினாங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஒரு கட்டத்துல ஒரு எல்லை மீறி போக ஆரம்பிச்சார். எல்லை மீறுதல்னா எப்படின்னா, முதல்ல வந்து அவங்க எங்க பயந்தாங்கன்னா, என் பக்கத்துல அந்த பெட்ல படுத்துக்கோன்றது தான் அவங்க பயந்தாங்க. அப்போ கொரட்ட சத்தம் நீங்க வெளியே போய் பார்க்கணும். அதுக்கு ஒரு பெரிய சண்டை வந்தது. அதன் பிறகு வந்து அது ஒரு இதா போச்சு. மறுநாள் நான் பேசவே மாட்டேனாங்க. திரும்ப அவர் பேசும்போது, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர் வந்து காயப்படக்கூடாதுன்றதுக்காக நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறதுன்னு. இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அததான் இந்த ஸ்பேஸை நீங்க யாருக்காக கொடுக்குறீங்க, அதை மதிக்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பூவை அழகா பார்க்குறவங்க கிட்ட கொடுத்தா பிரச்சனை இல்லை. பூவை கசக்கிறவங்க கிட்ட கொடுத்தா பூ என்ன பண்ணுவான் அப்படின்னு தூக்கி போடுவான். இந்த மைக்கேல் மதன காமராஜன்ல குஷ்பு வந்து அரிசியிலே எல்லாம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும். ரொம்ப நேரமா அந்த அரிசியில பெயிண்ட் பண்ணி இருப்பாங்க. டக்குன்னு என்ன இது அரிசி அப்படின்னு வேகவே இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி கதையா யார்கிட்ட அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்கன்றது முக்கியம். இது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க தான் இவ்வளவு பண்ணீங்களே, இப்ப போய் வந்து இப்படி வந்து அந்த திவாகரை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க வந்து நகர்த்திட்டீங்க, நீங்க பயப்படுறீங்க. இந்த பதிலுக்குலாம் ஒரே விஷயம் சொல்லட்டுமா? 1,00,000 பேரை கூட்டு வச்சு கல்யாணம் பண்றேன், என்ன எல்லாரும் பார்த்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி வரதட்சணை கொடுத்தே கல்யாணம் பண்றேன். இப்படி வச்சுக்கோ, இந்திய சமூகத்தில் நடக்கிற பார்த்து கல்யாணம் பண்றதை வச்சுக்கோங்க. படுகிறேன், புள்ள பார்க்குறேங்க. ஒரு கட்டத்தில் அவன் எனக்கு சைக்கோன்னு தெரியுது, எனக்கு பிடிக்கலன்றேன், டிவோர்ஸ் பண்றேன். இப்போ என்ன சொல்லுவீங்க? நீ நிறைய ஸ்பேஸ் கொடுத்த, அவங்க கூட படுத்து புள்ள பத்துக்க போதெல்லாம் தெரியல, இப்போ வந்து வேணான்னு சொல்றேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்கறேன் நான். என்னுடைய கேள்வி இதுதான். ஊரை கூட்டு நான் கல்யாணம் பண்றேன், வரதட்சணை வாங்கியிருக்கேன், எல்லாம் பண்றேன், அவன் கூட படுக்கிறேன், அவங்க கூட படுத்தா புள்ள பெத்தாங்க. புள்ள பெற்றதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கட்டத்தில் அவனை பிடிக்கல. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விஷயத்த எனக்கு பிடிக்கல, நான் வேணான்னு சொல்றேன். இப்போ நீ சொல்லுவியா, அப்புறம் என்னது கல்யாணம் பண்ண, அப்புறம் இதுக்கு புள்ள பெத்த, இப்போ எப்படி வேணான்னு சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் டிவோர்ஸ் கேஸ் எதுக்கு இவ்வளவு போயிட்டு இருக்கு? அதே விஷயம்தான் அந்த வீட்லயும் நடந்தது. ஏன்னா நம்மளே வந்து சொல்லியிருந்தோம், திவ்யா வந்து ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கு நீங்க எதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றது வந்து எப்படின்னா, இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு யோசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அவங்க கொடுத்தது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்பேஸ். அதை தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஃப்ரெண்ட்லியான ஸ்பேஸ் நீங்க யாருக்கு கொடுக்கணுங்கிறது இருக்கு. இவருக்கு ஃப்ரெண்ட்லினஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்றது தான் அங்க அதை விட பண்ணது. அந்த ஃப்ரெண்ட்லினஸ் அவர் எப்படி எடுக்க ஆரம்பிச்சாருன்னா, ஃபர்ஸ்ட் டே இப்போ இந்த இது நடக்கும்ல, ஒரு ஃபர்ஸ்ட் டே உட்கார்ந்தா ஓகே, செகண்ட் டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவரு அதை வந்து அடுத்து அடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. ஒருத்தவங்க சொல்றாங்கங்க, நீங்க வந்து உள்ள இருக்கும்போது வந்து என்ன சொல்றாரு, திவ்யா குட்டி ஐ லவ் யூ. அவங்க சொல்றாங்க, வாட்டரே ஒரு அளவு தான் பார்த்துக்கோ, ஒரு அசிங்கமா ஏதாவது சொல்லிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் அவரு கண்டுக்கவே இல்லை. அவர் அப்படிதான் அந்த மாதிரி ஆளை தான் கூட்டு வந்து விட்டுருக்காங்கன்னும் போது எனக்கு தெரிஞ்சு இதனுடைய எக்ஸ்ட்ரீம் போகும்போது நீங்க ரெட் கார்டு கொடுப்பீங்கல்ல, அதை நீங்க அவரு கொடுக்கணும்ன்ற நான். ஏன்னா நீங்க தான் ஒரு கண்டஸ்டண்டா கூட்டு வந்திருக்கீங்க. அதாவது ஒருத்தவங்க வேணான்னு சொல்லும் போது திரும்ப 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 டார்ச்சர் பண்றது மட்டும் கிடையாது, மடியில படுத்துக்குவான்றதுல இருந்து எல்லாத்த விட கையில வந்து அவங்களை கேட்காம தூக்கி முத்தம் கொடுத்தாரு. அதுதான் வந்து கையை விடு பண்ணி அப்படின்னு, பைத்தியம் கையை விடு பண்ணி, இதெல்லாம் விளையாட்டுக்கு அவங்க சொல்லல.
இப்போ இதில் வந்து நீங்கள் டிஆர்பிக்காக ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கீங்க, அவரும் ஒரு சமூகத்தில் அங்கம். இதெல்லாம் நம்ம சொன்னோம், எப்படி அவரை கூட்டு வரலாம் போது நாமளும் சொன்னோம், அவங்க ஒரு சமூகத்தில் ஒரு அங்கம் தான். இப்போ திருட்டு கொலை பண்ணுறான், கொலை வழக்கில் சிக்கிறான், எல்லாமே சமூகத்தில் அங்கம் தான். ஆனால் அங்கமா நீங்கள் கூட்டிட்டு வந்தது கரெக்ட் ஜாக்கி. ஆனால் சொல்லுங்க, நான் பேசி முடிச்சிடுறேங்க. சமூகத்தில் அங்கம், அதனால் திவாகரன் கூப்பிட்டு வந்தது வந்து எப்படி நியாயம்னு நீங்கள் கேட்கும்போது நானும் அதுக்கு வந்து ஆதரவாலாம் பேசியிருக்கேன், ஃபஸ்ட் வீடியோலாம் பேசியிருக்கேன். ஆனால் அதே சமூகத்தில் அங்கே இருக்கிறவன் தப்பு செய்யும்போது நீங்கள் ஃபைன் போடுறீங்கல்ல, தண்டனை கொடுக்குறீங்கல்ல, கழுத்தை பிடிச்சி உள்ள தள்ளுறீங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கு செய்யணும்னு நான் சொல்ல வரேன். அப்போ அதுதானே நீங்கள் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குற பாடமாக இருக்கணும், அதுதானே அது மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமா. பிக் பாஸ் வீட்டில் சமூகத்தில் இருக்கிற ஒரு பல்வேறு தளப்பட்ட பல்வேறு துறை சார்ந்த ஆட்கள் நான் கூட்டின்னு வரேங்க. அதில் அவரும் ஒன்று. அவர் சமூகத்தில் லைக் போட்டு டிக்டாக்லலாம் அவர் வந்து பண்ணதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி தானே அது அவர் இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டாங்க. அதுவும் இந்த சமூகத்தில் வளர்ந்தவர் தானே அவர், அதனால தான் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க. இப்போ அந்த சமூகத்திலேருந்து வந்தவர் என்ன பண்ணுறாரு, எல்லை மீறி போகிறாரு. இது ரொம்ப எல்லை மீறி போகிறாரு. தேவையே இல்லாமல் கையில் முத்தம் கொடுக்கறதுலேருந்து அந்த பொண்ணை வந்து நீ தான் எனக்கு பின்னாடி சுற்றுறா அப்படின்ற மாதிரி விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் அந்த பொண்ணை கார்னர் பண்ணுறாரு, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலாம், புரியுதுங்களா? அப்போதான் அது புரியும். இல்லை தண்டனைகளாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் போன வாட்டி அவர் ரெட் கார்டு கொடுக்க வேண்டியது தான், அவரை ஈஸியாக அனுப்பிச்சி வச்சாங்க. திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் கண்டிக்கலைன்னா அதனுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ் இப்படி தான் போய் நிற்கும். ஓகே, சொல்லுங்கள். இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல வந்தது என்னென்னா, நீங்கள் குறுக்கில் பேசினதுக்கு வந்து சாரி. அதாவது பிக் பாஸ் வீட்டில் எப்படி அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டோ அவரை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை நம்பி வந்தவங்க தான், உங்களை நம்பி கையெழுத்து போட்டவங்க தான் எல்லாருமே அந்த வீட்டில். இப்போ அந்த வீட்டில் ஒரு விஷயம் நடக்குதுங்க, இப்போ கையை பிடிச்சி இழுத்தா நீங்கள் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு மென்டல் டார்ச்சரை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இப்போ வேற ஏதாவது ஒருத்தர் இன்னொருத்தரை செய்ய வந்தாருன்னா நீங்கள் தடுப்பீங்களா மாட்டீங்களா? நான் கேட்கறது என்னன்னா, எல்லாரும் வந்து புகார் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்களா? புரியல எனக்கு. உங்களுக்கு ஒரு விஷயத்த பார்த்தாலே தெரியுது. இப்போ அதுக்கு தான் நான் இந்த இப்படி பார்க்கவே மாட்டாங்க. நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் கூட பாருங்கள், இந்த மாதிரி நிறைய புகார் போயிட்டே இருக்கும். தே ஆர் கலெக்டிங் த டேட்டாஸ். பட் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க. எடுத்ததுமே அனுப்ப மாட்டாங்க. இவ்வளோ தப்பு பண்ணுறாங்களேன்றதுக்காக உடனே எல்லாம் கிட்ட கேட்க முடியாது. இது வந்து இப்போ தான் பேசு பொருள் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம், அதுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் இப்போ இந்த பேசு பொருள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறீங்கன்றது இருக்கு. ஏன்னா நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் யாரு சொன்னாலுமே அதை கேட்குற நிலைமையில இல்லைங்க. இப்போ எல்லாருமே ஒரு பிராதம் அவங்க மேலே வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஃபீமேலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஷூஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா அது புரியும். நேத்தே அவங்க பேசும்பொழுது நேத்தே அவர் எப்படி திருப்பி விட்டாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி தான் அவுட் பஸ்டா சொன்னாங்க. ஏன் நீ எவ்வளோ சொன்ன, நான் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன், நீ எப்படி என் மேல இப்படி கார்னரைஸ் பண்றேன்றது தான் அவங்களுடைய கேள்வியா இருந்தது. அப்பதான் அவுட் பஸ் ஆகி அந்த விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. அதாவது அதே மாதிரி ஒன்றும் இல்லைங்க, என்னை விட்டு நீ விலகிறன்றதே அவரால் ஏற்றுக்க முடியல, அதான் உண்மை. நேற்றும் அது மாதிரி தான், உங்ககிட்ட நாளைக்கு பேசவே மாட்டேன்றதுக்கு அப்புறம் ஒரு சண்டைக்கே வருவார். இன்னைக்கு அதே தான், நாளைக்கு நான் உங்ககிட்ட அங்கே பேசவே மாட்டேன், இனிமேல் பேசவே கூடாதுன்னு போது தான் ஒரு சண்டைக்கே ரொம்ப வருவார். இன்னைக்கு எப்படி வந்தாருன்னா ஜாக்கி, பேசவே மாட்டேன் அப்படிங்கிறத விட நேற்று அவர் எப்படி தெரியுங்களா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே பண்ணுவார் அவர், எல்லாமே பண்ணுவார், எல்லா விஷயமும் அவருக்கு நல்லா தெரியும். இன்னசென்ட்டுகள்லாம் கிடையாது, நம்ம ஏற்கனவே அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அந்த இன்னசென்ட் போர்வையில் எதுவெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அவருக்கு நல்லா தெரியும், ஓகே இது ஜாஸ்தியாகுது, இது நம்ம பேருக்கு களங்கமாக மாதிரியான ஒரு விஷயமா மாறுதுங்கிற இடத்துல அவர் எப்படி எடுத்துகிட்டு வருவார்னா, நீ தானே என்கிட்ட பேசின, எல்லாத்த விட அவர் எதை எடுத்துகிட்டு வர்றாரு, ஏங்க என் கையை பிடிக்கிற, என்னை வந்து பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, என் பக்கத்தில் வந்து இந்த பெட்டில் நீ படுன்னு பேசுகிற, முத்தாகம் கொடுக்குற, ஐ லவ் யூங்கிற, இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்க, நான் எப்படி சாப்பிட்றேன்னு திவ்யா இப்போ பார்ப்பாங்க அப்படி. அதாவது அவர் எப்படி நிற்கிறாங்கன்னா, அந்த அவங்க சொல்லுவாங்க 1 arm டிஸ்டன்ஸில் நில்லையா அப்படின்னா, 1 armல தானே நிற்கிறேன்னு கையை மடிச்சுக்கிட்டு நிற்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஸ்கூலில் உனக்குலாம் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு 1 arm டிஸ்டன்ஸ் நவுந்து போ அப்படின்வாங்க. இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா? அதை அவர் எப்படி மாத்துறாருன்னா, நீ என்ன பர்மா மாதிரி இருக்க, பர்மா சிலை மாதிரி இருக்கேன்னு சொன்னல, அதுவும் எனக்கு வந்து அது நீ வந்து சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. இதுவும் பர்மா சிலையும் ஒண்ணா? அப்ப நீங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திவ்யா வந்து இப்ப அவங்களும் ஆதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து கேட்குறப்ப, நான் வந்து எப்படி சொல்றது, உங்களை பத்தி பேசலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நியாயமா நேற்று அவங்க சண்டை போட்டதுக்கே வந்து நின்று அந்த கத்தி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கத்தி திரும்ப அவருக்கு என்ன வேணுமோ அதுதான் அவர் செஞ்சார் இல்லைங்களா? இப்போ
நம்ம பிக் பாஸ் வீட்ல பிக் பாஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும், ஏன் அந்த வீட்ல அத்தனை பேர் இருக்காங்களா, அவங்கலாம் சொல்ல மாட்டாங்களான்னு. அவர் யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய அதை விட பாரு கம்புறதுன்னு யார் சொன்னாலும் கேட்காம தான் அவங்க 90 நாள் வந்தாங்க அந்த வீட்டில். அதனால இதை கேட்கறதுக்கு எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா அப்படியான தண்டனைகளோ விஷயங்களோ நீங்கள் கொடுக்கவே இல்லை. அது ஒன்று. எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. திவ்யா மேலே தப்பு இல்லையா? திவ்யா மேலே தப்பு இருக்கு. என்ன தெரியுமா? ஆதிரை கூட பேச ஆரம்பிச்சுதான் தைரியமா. ஆதிரை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா இங்கே வா, நானே கேட்கறேன் அப்படின்னு தைரியமா பேசிட்டு அண்ணன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்பிக்கிட்டு திவ்யா போய் பேசினாங்க பத்தியா? திவ்யா அதுதான் திவ்யா. இப்ப பேசு சொன்ன அவருக்கு பேசுன்னு சொல்லிட்டு சொல்லு, அதேதான் இப்ப பேசு அப்படின்வாங்க. வந்த கேரக்டர் எல்லாமே அவங்க பேரை கெயின் பண்ணிடணுன்றதுக்காக தான் வந்து எல்லாம் பண்றாங்க. அதுல எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா வியன்னா தான். அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு பாண்ட் இருக்குன்னு வந்து சொல்லுது. அதனாலதான் அவளால எதுவும் கேட்க முடியலன்னு அது ஒரு கதை கட்டி விடுதுன்னு வச்சுக்கோங்களேன். வியன்னாவுக்கு என்ன தெரியாமலாம் அவங்க பேசவே இல்லை. அவங்க ரொம்ப சூப்பரா வந்து திவ்யாவை வந்து கார்னர் பண்றதுக்கான விஷயமா அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் உண்மை. ஸோ எல்லாரும் அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லுது, அப்பதான் கெமி சொல்லும், அதுக்கு பாண்டு கிடையாது, அவர் காயப்பற்றக்கூடாதுன்னு கொடுத்த ஸ்பேஸை வந்து அவர் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விட மாட்டாங்க. சொன்ன உடனே நீங்க கவனிச்சு பாருங்க. அததான் நான் சொல்றேன், அவர் காயப்படக்கூடாதுன்னு இருக்கு. பிளஸ் அவர் மேல அவருக்கு ஒரு பாண்ட் இருக்கு. அவர் மேல அவளுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு. யாரு கூட முடிச்சு போறாங்க அதை நல்லா யோசிச்சு பாருங்க. இது எப்படின்னா, நான் சொல்லிட்டேன் நீ அண்ணன்னு சொல்லல இருக்கு. நீங்க எல்லாருமே எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் அண்ணன் தம்பின்னு பேச மாட்டாங்கங்க. இது முதல்ல மைண்ட்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் வந்து நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் இந்த அண்ணன் அப்படிங்கறத கூப்பிடுறேன் நான் ஒரு சில பேர்களை. இப்ப ஒரு ஆட்டோ மேன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்ம வந்து கூட போறோம்னா எல்லாருமே சார் தான். சார் சொல்லுங்க, என்ன சார், வாங்க சார், போங்க சார், இவ்வளவுதான். அதனால எல்லாருமே அண்ணனா வந்து யோசிக்க முடியாது. அதுதான். அதனால இந்த இடத்துல வந்து வியன்னா வந்து போன விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலத்தினுடைய உச்சம். சபரி 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கண்டென்ட்டுக்காக பேசுறது. அதான் இவர் கானா வினோத்தை போட்டி எடுத்ததுக்கப்புறம் சும்மா வந்து அண்ணே நீ ஜெயிச்சிட்டேன்னு ஃப்ரேமுக்கு வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரியான கேரக்டர். இதெல்லாம் தான் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். அதாவது ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு வந்து அதுவும் நிம்மதியாகவே இருக்க உள்ள வந்த நாள்லேருந்து அந்த பொண்ணு ஏதோ ஒரு அக்யூசியேஷனுக்கு மாட்டின்னு தான் இருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதில் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையானது. நீங்க அக்யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல ஜாக்கி. அதான் நான் என்ன சொல்றேன், இப்ப சாண்ட்ரா எதுக்கு பேசாம போனாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சா கூட பரவாயில்ல. நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப எல்லை மீறுறீங்க. அவங்கள வந்து நான் தான் நீங்க சொன்ன மாதிரி கையை பிடிச்சாரு ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல மடியில படுத்துக்குவான்னு கேக்குறாரு. நீங்க மடியில படுத்துக்குவான்னு எப்படி ஒருத்தவங்களை நீங்க வந்து விளையாட்டா கேட்பீங்களா? அதுக்கு வேற அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் ஒரு காலேஜுக்கு போறேன், என்னை அத்தனை பேர் வந்து என்னை இன்டர்வியூ எடுக்கிறாங்க, ஆனா நான் வந்து ரொம்ப இதுவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் கிட்ட வேற என்ன பேசுறாருன்னா, தெய்வம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்றாரு. எல்லாத்தோட குடும்பம் பிரவீன் பொண்டாட்டி வேற வந்து போட்டு கொடுக்குறாராம், அவர் எப்படி வாழ்வாருன்றாரு. இதெல்லாம் வந்து பிரஜனும் கலையரசன் கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதோட கலையரசன் தான் பிரஜனாவது வாய மூடிட்டு கேட்டு இருக்காரு. கலையரசன்ல அவங்க எல்லாம் அப்படிதான், அவங்க பொண்டாட்டி என்ன பாடுபடுதோ அப்படிங்கிறாரு. அப்ப நீங்க என்ன இங்க நிறுவ பாக்குறீங்க? அதே மாதிரி கலையரசன் ஏதோ அவரை வந்து காப்பாத்தி உள்ள வேற கூட்டு போறாரு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறதெல்லாம் எப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனிவே இது வந்து அவங்க எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போன வாட்டியே கொடுக்க வேண்டியதாக அனுப்பிச்சி விட்டாங்க. இது வந்து அந்த மாதிரி பேசப்படணுன்றதுக்காக அவங்க பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து முறையல்ல. அது வந்து ஒரு என்ன சொல்றது, இன்னும் 3 நாள் தான் இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அழ வைக்கிறது போறது எல்லாமே வந்து டிஆர்பி வரைக்கும் நீங்க ஒரு பொண்ணை வந்து பலிகடை வாக்குறீங்கன்றது தான் மேட்ரு. நீங்க கண்டஸ்டண்டா கூட்டு வந்தீங்கன்றதுனால தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க பேசுறாங்க. அதான் அவங்க சொல்லவே சொல்லுவாங்க, இந்த வீட்டுல நான் வேற யாருக்காவது இந்த உரிமையை என் மேல கொடுத்துருப்பேனா, என்கிட்ட பேச விட்டுருப்பேனா இந்த வீட்டுல நான். அதேதான். அப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன இப்படி இந்த மாதிரி இந்த பழி பண்றாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தோட அவர் சொல்றாருங்க, 70 நாள் நீ எல்லாம் இருக்கிறதுக்கு நீ எல்லாம் தகுதியே கிடையாது, அவங்க பயங்கர அழுதுவாங்க. இதெல்லாம் என்னன்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பண்ணதெல்லாம் நீங்க வந்து தப்புன்னு சுட்டி காமிக்கல, அது ஹோஸ்ட்ல இருந்து எல்லாருமே சுட்டி காமிக்காம விட்டீங்கல்ல, அதனுடைய பலன் தான் இப்ப நீங்க எல்லாருமே அனுபவிக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்றோம். இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பெருமிடங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.